ஷாலோம் ஷாலோம். GA61 சபையின் ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்கிற உங்கள் அனைவரையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை தொகுப்பாக ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, இரக்கத்தின் ராஜாவே, இந்த ஆசீர்வதிப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளில் கூட தகப்பனே சப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸில் நாங்கள் கலந்து கூடிய கிருபையை நீங்கள் தந்தீங்க தகப்பனே. அதுக்காக கொடான நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த ஆன்லைன் சர்வீஸில் தகப்பனே இந்த பாடல் பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. செய்தி பகுதியை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே சப்பா. செய்தி கொடுக்குற தாசனை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே சப்பா. இந்த செய்தி மூலியமாக தகப்பனே நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீங்கள் தாங்க. இந்த முழு ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பாதுகாத்துள்ள ஆசீர்வதிங்க. இயேசு ரத்தம் ஜெயம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சங்கீத பகுதியை சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35. 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணிகளோடு யுத்தம் பண்ணும். 2. நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நிறும். 3. என்னை துன்பப்படுத்திகளோடு எதிர்த்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. 5. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆக்குவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. 6. அவர்களுடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. 7. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். 8. அவர் நினையாத அழிவு அவனுக்கு வரும். அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது. அவனே அந்த வலை குழியில் விழுந்து அழிவானாக. 9. என் ஆத்மா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ச்சியாயிருக்கும். 10. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். 11. கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். 12. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். 13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. 14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். 15. ஆனாலும் எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். 16. அப்பத்திற்காக இச்சம் பேசுகிற பரியாசக்காரருடைய சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். 17. ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்மாவை அழிவுக்கும் என் அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கு தப்புவேன். 18. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன். 19. வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. 20. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். 21. எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். 22. கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாய் இராதேயும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதேயும். 23. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யும், என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். 24. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும், என்னை குறித்து அவர்களை மகிழ ஓட்டாதேயும். 25. அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கு அவனை விழுங்கி விடுவோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். 26. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். 27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமும் உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். 28. என் நாவு உமது நீதியும் நாள் முழுவதும் உம்முடைய துதியும் சொல்லிக் கொண்டிருக்கும். ஆமேன். ஷாலோம்.
எக்காலத்தை ஊதி துதி ஆராதனை ஆரம்பிப்போம் வாருங்கள். எக்காலத்தை ஊதும்போது அல்லேலியா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள், கரங்களை தட்டுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து கெம்பீரிப்போமாக. நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம் வாருங்கள். அல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். பெண்மையும் சிவப்புமானவர், உண்மையே உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்த அலங்காரம், கோடா கோடியாம் சரணம் சரணம். கூடி வந்த அலங்காரம், கோடா கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God my Savior. Standing, standing, I'm standing on the promises of God.
standing on the promises that cannot fail. When the howling storms of doubt and fear assail, by the living word of God I shall prevail. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I now can see, perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord, bound to Him eternally by love's strong cord, overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. Standing, standing, I'm standing on the promises of God, my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. Standing on the promises I shall not fail, listening every moment to the Spirit's call, resting in my Savior as my all in all. Standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, I'm standing, I'm standing on the promises of God. Standing, standing, standing on the promises of God, my Savior. Standing, I'm standing, I'm standing on the promises of God. Standing on the promises of God. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. வனாந்திரம்
வயல்வெளியாய் மாறும். தேவஜனமே, உன் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும் கூட சரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அது வயல் நிலமாய் மாறும் என்று சொன்னார். பாழானவைகள் எல்லாம் பயிர் நிலமாகும் என்று சொன்னார். தூய ஆவியானவர் வரும்பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பாக காண்போம். ஆமென். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் வரும்போது நம் பலவீனம் பலனாய் மாறும். தேவ ஜனமே, அவர் நம்மை பலம் உள்ளவர்களாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களிடத்தில் பேசக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தபடியால் என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைய செய்தி நாம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபம் செய்யலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சேர்த்து எங்களை வழிநடத்தி ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை வாழ வைத்தீரே நன்றி. இதோ உம் நாமத்தின் மகிமைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம் வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்கிறோம் ஆண்டவரே. உம் வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வரும்போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வழி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு வழி நடத்தும். ஏதோ உம் திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்படுகிறோம். உம் நாமம் மையப்படட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களும் கோடா கூடியாய் பெருக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். தேவஜனமே, இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கண்ணீரின் மத்தியில் ராஜ்யம் மீண்டும் ஸ்திரப்பட்டது என்பதாக. The kingdom was built in the midst of tears. கண்ணீரின் மத்தியில் ராஜ்யம் மறுபடியுமாக கட்டப்பட்டது, ஸ்திரப்பட்டது என்று சொல்லுகிறேன். தேவஜனமே, அநேக நேரங்களில் நம் வாழ்க்கையில் கண்ணீர் வருவது அது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. சில நேரத்தில் நாம் செய்த காரியங்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கலாம். பல நேரத்தில் நாம் செய்யாதவைகளுக்கு கூட கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த வழியாய் போகிறோமோ, எந்த செயலை செய்கிறோமோ, அந்த செயலினால் வருகிற பலனை நாம் அடைந்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் சில காரியங்களில் நாம் செய்த காரியங்களுக்காக we need to pay the price. Many times when we pay the price, we feel very tough and we feel very painful. பல நேரத்தில் நம்ம என்னதான் ஜாக்கிரதையாய் செயல்பட்டாலும் சில வழுவுதல், சில ஸ்டெப்பில் வருகிற சர்க்கிள்கள் நம்ம பெரிய பெரிய ப்ரைஸ் பே பண்ண வைக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் பயங்கரமான கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் தெய்வஜனமே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் மறுபடியுமாக ஸ்திரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பாக உறவுகளில் நான் சொல்ல வேண்டியதென்றால், நம்முடைய உறவுகளில் கூட நாம் பார்த்து பேசாமல் அளவுக்கு அதிகமாக பேசும்போது, அல்லது நம்முடைய நடத்தையில், நம்முடைய கிரியைகளில் பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யும்போது, உறவியில் கூட நாம் சில நேரத்தில் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். அதற்காக கூட சில பரிசுகள், சில ப்ரைஸ் பே பண்ண வேண்டியது வரும். தேவஜனமே, நாம் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகள் நம்மை கண்ணீரில் தள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சில நேரத்தில் நாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம், சில நேரத்தில் பேசக்கூடாத நேரத்தில் பேசுவோம். தேவஜனமே,
சில காரியங்களில் சில காலகட்டத்தில் வெற்றி கூட திடீரென ஒரு கண்ணீரை நோக்கி போகும். தெய்வஜனமே, இன்றைக்கு நாம் தாவீதை பற்றி படிக்க போகிறோம். அந்த தாவீது அந்த அரசனுக்கு டீப் மார்னிங், அதாவது அளவுக்கு அதிகமான புலம்பல் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. காரணம் என்னவென்றால் அவனுடைய மகனாகிய அப்சலோம் மரித்து போனான். தேவஜனமே, எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் இருக்கிறது. என்னவென்றால், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன் என்று தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சங்கீதம் 30:11 படித்தோம் என்றால் இதை சொல்லப்படுகிறது. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஆக புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மன்னனுடைய வாழ்க்கையில் ஆனந்த களிப்பு வந்ததாம். இந்த ஆனந்த களிப்பை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஆனாலும் அவர் உள்ளத்தில் இருந்த புலம்பல் எவ்வளவு ஆழமானது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். பார்ப்போம். இதுக்கு எடுத்துக்காட்டாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நாம் இந்த தியானங்கள் எடுத்து போகிறோம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் துவக்கமே இப்படி போகிறது. ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார். ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ராஜா அழுகிறாரு, புலம்புறார். இஸ்ரவேலுடைய ராஜா 7 வருஷம் எப்ரோனிலே ராஜாவாக இருந்தார். 33 வருஷம் எருசலேமில் இருந்து ஆட்சி செய்த இந்த மாமன்னனாகிய தாவீது அழுகிறார், புலம்புகிறார். ஏன் அழுகிறாரு? தன் மகனை அவர் இழந்து விட்டார். அவருடைய மகனுடைய பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்சலோம். அப்சலோம் என்றால் அப்பா ப்ளஸ் ஷலோம், தகப்பனுடைய சமாதானத்தை உடையவன் அல்லது தகப்பனுக்கே சமாதானத்தை கொடுக்கக்கூடியவன் என்றெல்லாம் அர்த்தம் பெறுகிற இந்த அப்சலோம் மரித்து போனான். ஏன் என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், அப்சலோம் தன் வாழ்க்கையில் போக வேண்டிய வழியை விட்டு பாதை தடுமாறி தன் இஷ்டத்துக்கு போனான். அந்த இஷ்டமான பாதையினுடைய கடைசியில் அவன் எடுத்த முடிவு, என் தகப்பனை கொன்று விட்டு தான் நான் அரண்மனையில் அமர்வேன் என்று சொல்லி ஏற்கனவே ராஜாவான பிறகும் தகப்பனை தேடி திரிகிறான். தாவீது ஏற்கனவே நம்ம போன சாப்டர்ஸ் எல்லாம் படித்தோம். தாவீது இஸ்ரவேலை எருசலேமை விட்டுட்டு யோர்தான் நதியை கடந்து எப்ராயிம் தேசத்துக்கு ஓடிட்டார். எப்ராயிம் தேசத்துக்கு ஓடி போன அந்த தாவீதை மக்னாயிம் என்கிற பட்டணத்தில் தாவீது இருக்கிறார். இவன் எருசலேமிலிருந்து இஸ்ரவேலுடைய படைகளை கூட்டிக் கொண்டு தாவீதை கொல்லும்படியாக போகிறான். தேவஜனமே, வேறு வழியில் தாவீதினுடைய படைக்கும் எருசலேம் படைக்கும் யுத்தம் நடக்கிறது. தாவீதினுடைய படை என்னன்னு கேட்குறீங்களா? தாவீது கிட்ட ஒன்றும் பெரிய அல்ல சொல்கிற அளவுக்கு படை இல்லை. தாவீதுக்குடைய நம்பிக்கை பாத்திரர்கள் மட்டும் தாவீது கூட இருக்கிறாங்க. அதில் இந்த கிரேத்தியரும் பிளேத்தியரும் என்று சொல்லுகிற தாவீதினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அது மாத்திரம் இல்லை, கீத்தியர்கள் ஒரு 600 பேர். தாவீது ஊரில் இருக்கும்போது அவரை பின்பற்றின 600 பேர். மீதிலாம் தாவீதோட வெல் விஷர்ஸ், காமன் பீப்புள் இஸ்ரவேலோட ஆர்மியோட சண்டை போடுறாங்க. இஸ்ரவேலோட ஆர்மி முழுவதும் அப்சலோம் கூட இருக்கிறது. இப்படி ஒரு யுத்தம் துவங்கும்பொழுது அப்சலோம் தோற்று போகிறான். தேவஜனமே, அவன் தோற்று போய் ஒரு கோவேறு கழுதை மேலே ஏறி ஓடி போகும்போது எப்ராயிம் மலைகளில் எப்ராயிம் காடுகளில் ஓடும்போது ஒரு ஜன்னல் பின்னலாக இருந்த ஒரு கர்வாலி மரத்திலே அவனுடைய கழுத்து மாட்டிக்கொள்கிறது. வானத்துக்கும் பூமிக்கு நடுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்து யாரோ யோவாபிடம் சொல்ல, யோவாப் அவனை வல்லையங்கள் வைத்து குத்தி போடுகிறான். பிறகு அவனுடைய 10 சேவர்கள், யோவாபுடைய 10 சேவர்கள் அவனை வளைத்து கொண்டு அவனை கொன்று அவனை ஒரு பள்ளத்திலே போட்டு கற்குயல் போட்டு விடுகிறார்கள். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீதின் புலம்பல் துவங்குகிறது. தேவஜனமே, தாவீதோட மகன்களில் இது 3ஆவது மகன். முதன் மகன் அம்னோன், நமக்கெல்லாம் தெரியும். அவன் தவறு பண்ணினபடியால் அப்சலோம் கையிலே செத்தான். 2வது மகன் கீலேயாப், அவன் எப்படி இருக்கானே தெரியல, பைபிள் ஒன்றும் பெரிய அளவு அவனை பற்றி சொல்ல. அடுத்தது அப்சலோம், இவன் ஒரு ராஜாவின் பேரன். பாருங்க, தல்மாய் ராஜாவோட பேரன். தல்மாய் கெஷூர் நாட்டில், சிரியாவில் உள்ள கெஷூர் நாட்டினுடைய ராஜா உடைய பேரன். அப்பா தாவீது, அம்மா மாக்கால், தல்மாய் நாட்டு ராஜாவோட பேரன். இவன் இப்படி பண்ணிட்டானா பாருங்க. இந்த நிலை இதை தாவீதால டாலரேட்டே பண்ண முடியவில்லை. இங்கே 2 சாமுவேல் 19:2 சொல்லுது, ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்து இருக்கிறார். ரொம்ப கொடிதான விஷயம். இந்த துக்கத்தை வெளியில் சொல்லவே முடியல. அவருக்கு மட்டும்தான் தெரியுது, ஐயோ நான் செத்து போயிருந்தா பரவாயில்லையே, என் புள்ள செத்துட்டானே. ஆனால் அந்த புள்ள போன பாதை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலை அழிக்க பார்த்தான், தாவீது அழிக்கப்பட்டான். வேற வழியில் அவன் செத்து தான் ஆக வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும்போது ராஜாவால் அது தாங்கவே முடியவில்லை. He want his son to be restored. ஐயோ என் மகன் திரும்பி வந்துட மாட்டானா, அப்சலோமே உனக்காக நான் செத்திருந்தா நலமாக இருக்குமே என்று கண்ணீர் வடிகிறாருங்க. The king was unstable emotionally. The king was trying a way to bring back his son back, but it did not happen. தம் மகனை எப்படியாகிலும் உயிரோட பிடிச்சிட்டு வந்துருங்க என்கிறார்
அது நடக்கவில்லை. அன்றைய தினம் தாவீதோட படை ஜெயிச்சிச்சான். ஆனால் ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது தோற்று போய் வருகிறவர்களைப் போல துக்க முகமாய் அவங்க ரிட்டர்ன் ஆகிறாங்க. அவங்க திரும்பி வரும்போதே யுத்தத்தில் ஜெயிச்சு வந்தவங்க மாதிரி வரல, முறிந்தோடுகிறவர்களைப் போல வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல வராங்க. ஏன்னா ராஜா புலம்பிக் கொண்டிருக்கிறார் தன் மகனுக்காக. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த புலம்பலில் தாவீது விட்ட சத்தம் பாருங்கள், மகா சத்தமா, என் மகனே அப்சலோமே அப்சலோமே என் மகனே என்று அலறி கொண்டிருந்தான். ஒரு நிமிஷம் தாவீதோட எமோஷனை பற்றி பார்ப்போம். எமோஷன்ஸ் கர்த்தரால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த எமோஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரத்தில் ரியாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணோம். நான் நினச்சிட்டேன், நான் அழுதுட்டேன், நான் நிற்கிறேன், நான் கத்துறேன். நம்ம எமோஷ்னலாக மாறிட்டோன்றதுக்காக, நம்ம எமோஷன் அடைஞ்சிட்டோன்றதுக்காக சரியானவைகள் மாற்றிக்கொள்ளுமா என்ன? இல்லை. வில் த ரைட் திங்ஸ் சேஞ்ச்? வில் த பேட் திங்ஸ் சேஞ்ச்? நோ. நாம தான் நம்முடைய எமோஷனை அடக்கி கொள்ள வேண்டும். நான் கல்லூரி படித்த நாட்களில் சில நேரத்தில் ரிசல்ட் வரும்போது சிலர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஃபெயில் ஆகும்போது ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. நான் இப்போ செத்துருவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன், ஊயின் கலாட்டா பண்ணி அப்படியே அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவங்க அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்றதுக்காக ரிசல்ட் மாறி வருமானா? வராது. ஸோ எமோஷன்ஸ் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்டு. ரொம்ப கடினமான ஒரு பாடம் தான், ஆனாலும் நாம் அதை செய்ய வேண்டும். தேவஜனமே, தாவீது இதில் அழுகிறாரு. அவருக்கு ஹோப்பே இல்லை, தன்னுடைய பதவி மேலே ஹோப் இல்லை, தன்னுடைய ராஜாங்கத்தின் மேலே ஹோப் இல்லை. ஐயோ என் மகனே என் மகனே என் மகனே என்று அழுகிறார். ஐயோ எப்படியாகிலும் என் மகன் ரிஸ்டோர் ஆக மாட்டானா, என் மகனுடைய ஜீவன் திரும்பி வராதா என்று அழுகிறான். தேவஜனமே, இந்த வேலையில் செர்மனை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:13 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் அழுது புலம்பி அறிவில்லாதவ இருக்கிறது எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்துக்குள் மறிந்தவர்களை அவர் உயிரோடு எழுப்பி வருவார், கூட்டிக் கொண்டு வருவார்னு விசுவாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:13-14 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்ம வாழ்கிற காலம் கொடிதான காலமாக இருக்கிறது. இது பேண்டமிக் சீசன். ஆங்காங்கே மரண ஓலங்களை நம்ம கேட்டோம். இமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்கும், என்னை உட்பட. இன்றைக்கி கர்த்தர் இந்த காலகட்டத்தில் நம்மளை பார்த்து பேசுகிறாரு. மார்னிங் புலம்பலில் இருக்கிற மகனே மகளே, இந்த புலம்பலின் மத்தியில் உன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன். உன் ராஜ்யம் மறுபடியும் ஸ்திரப்படும். ஐயா, நான் ஒரு பெரிய இழப்பு எழுந்திருக்கேன், எனக்கு மட்டும் தான் இந்த புலம்பல் தெரியும், என்னால் வெளியில் சொல்ல முடியலையா? என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் கண்ணீரின் மத்தியில் உன் ராஜ்யம், உன் ஊழியம், உன் குடும்பம் ஸ்திரப்படும். தாவீதோட சூழ்நிலை இப்படி தான். He was crying. He lost his dear one. ஐயோ, என்னால் முடியவில்லையே என்று யோசிக்கிறான். கூட இருக்கிற ஜனங்களால் ஆறுதல் சொல்ல முடியவில்லை. David was in a position where he was very deep. இமோஷன்ஸில் டீப்பாக போகிறான். ஆமாம், இமோஷனில் நம்ம போகக்கூடாதுன்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஆனால் மறந்துடாதீங்க, இமோஷன் என்பது ஒரு ஆழமான இருட்டான கணத்துக்குள்ளே இறங்குற கடை. போகிறது பெருசில், வெளியே வர முடியுமா? எவ்வளோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதில் வருது, எவ்வளோ சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இதில் வருது. எத்தனை பேர் வெளியிலேருந்து கொண்டு வர முடியல தெரியுங்களா? டாக்டர்கள் கொடுக்குற மாத்திரைகள், மருந்துகள், கவுன்சிலிங்கால் கொண்டு வர முடியல. ஏன்? என்றைக்கோ ஒரு நாள் அவங்களே வேணும்னே ரியாலிட்டியை மறைச்சிட்டு, ரியாலிட்டி இருந்தால் இருந்துட்டு போட்டோம், நான் துக்கத்தில் இருக்கிறேன், நான் துக்கத்தில் இருக்கேன், டீப்பாக ட்ராவல் பண்ணதுனால தான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். டோன்ட் பி இமோஷனலி அன்ஸ்டேபிள். எஸ், இமோஷன்ஸ் ஹஸ் பீன் கிவன் டு அஸ் பை காட், பட் தெர் இஸ் ஹோப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். We cannot restore anything and everything. எல்லாத்தையும் என்னால் ரெஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. ரெஸ்டோர் பண்ண முடியாது. யெஷுவாவின் வருகையில் சகலமும் ரெஸ்டோர் ஆக்கப்படும். பாருங்கள், தாவீது இப்படியே புலம்பிக் கொண்டு, அவர் அழுது கொண்டு, என் மகனே என் மகனே என் மகனே என்னும்போது வேறு வழியே இல்லை. தாவீது ராஜாவை ரிபியூக் பண்ணும்படியாக, தாவீது ராஜாவை கண்டிப்பதற்காக யோவாப் அங்கே வருகிறார். யோவாப் யார் என்றால் தாவீது ராஜாவுடைய படைத்தளபதி. மாத்திரமல்ல, தாவீது ராஜாவுடைய அக்கா மகன் ஜெருயாவோட மகன். இந்த யோவாப் பாருங்க, நேராக ராஜாவோட வீட்டுக்குள்ளே போய் he pulled him out of the depression. When we go into depression, we need people who can pull us out of it. யோவாப் வந்து ரியாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? 2 சாமுவேல் 19:5 அப்பொழுது யோவாப் வீட்டுக்குள்ளே ராஜாவிடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும், உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும், உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும், உம்முடைய மர்மனையாட்டைகளின் ஜீவனையும், தப்புவிட்ட உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களையும் பகைக்கிறீர் என்று விளம்புகிறது. என்ன யோவாப் சொல்கிறாருன்னா, தாவீது ராஜா ஏன் அழறீங்க? என் பையனுக்காக. ஏன் உங்கள் பையனுக்காக அழறீங்க? உங்கள் பையன் என்ன பண்ணா? உங்களை கொல்ல வந்தான், உங்கள் மனைவிகளை கொல்ல வந்தான், உங்கள் பிள்ளைகளை கொல்ல வந்தான், எங்களை எல்லாரையும் கொல்ல வந்தான். இன்றைக்கி அவன் தானே செத்தான். அப்போ அவன் செத்தான், நீங்கள் அழுறீங்கன்னா
அப்போ நாங்கள் சாகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் எங்களை வெக்கப்படுத்துறீங்க? கம் அவுட் ஆஃப் திஸ் டிப்ரெஷன். அவன் கெட்டவன் செத்து போயிட்டான், உங்கள் மகன் தான். கம் அவுட் ஆஃப் திஸ் டிப்ரெஷன். இந்த வார்த்தை அப்படியே ஊசி பாயிற மாதிரி இருக்குது. பட் நோ அதர் கோ. ராஜா ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் டிப்ரெஷன். இந்த இமோஷனல் இம்பேலன்ஸில் வெளியே வரணும். சொல்கிறார் பாருங்க 6ஆம் வசனத்தில், யோவாப், அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணுகிறீர். அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்போது உடைய பார்வைக்கு நலமாயிருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். தாவீது அழகிற நேரத்தில் இந்த கண்டிப்பு தேவைப்படுது. அப்போ அவன் உயிராந்து நாங்களாம் செத்து போயிருந்தா உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டுட்டு ஒரு ரியாலிட்டியை சொல்கிறார் பாருங்க. ரியாலிட்டி தேவஜனமே, நம்ம அழுதாலும் புலம்புனாலும் கத்துனாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எது ரியாலிட்டியோ அதுதான் நடக்கும். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுன்றதுக்காக நம்ம புலம்புறோம், அழுகிறோம், கத்துறோன்றதுக்காக பாஸ் ஆக முடியாது. எழுந்து வந்து திரும்பி ஃபேஸ் பண்ணணும். நான் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டேன், என்னை திட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, என்னை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க, நீங்கள் புலம்பி டிப்ரெஷன் போனீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னு நினைக்காதீங்க. எழுந்து வரும்போது தான் ஜெயிப்பீங்க. யோவாப் சொல்கிறாரு 2 சாமுவேல் 19:7, இப்பொழுதும் எழுந்திருந்து வெளியே வந்து உங்களுடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். ரைஸ் அப் டு யுவர் பொசிஷன். நீ எந்த நிலையிலேருந்து கீழே விழுந்துட்டியோ, நீ டிப்ரெஷனில் விழுந்தாலும் சரி அதே தான், பாவத்தில் விழுந்தாலும் அதே தான், துன்பத்தில் விழுந்தாலும் அதே தான், சோர்ந்து போய் விழுந்துட்டாலும் அதே தான், நீ எந்த நிலைமையிலேருந்து கீழே விழுந்தியோ அங்கேருந்து எழுந்துரு. ரைஸ் அப். எழும்பு சியோனேன்னு சொல்கிறது போல ரைஸ் அப். டோன்ட் பி இமோஷனலி அன்ஸ்டேபிள். எத்தனையோ பேர் ஊழியத்தை ஆரம்பத்தில் நல்லா செஞ்சவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், குட்டி விஷயத்துக்கெல்லாம், காரணம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் விழுந்து போகணுமே. நம்மளை பார்த்தா கர்த்தர் சொல்கிறார் ரைஸ் அப். எழுந்து வெளியே வந்து உங்களுடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். தாவீதோட என்னன்னா, நம்ம அப்படியே அழுதுனே இருக்கலாம். ஜனங்களாம் நம்மளை சுற்றி லல்லபி பாட்டு பாடுவாங்க, புலம்பல் பாடுவாங்க, அப்சலோமோட ஃபோட்டோ எடுத்து வந்து வைப்பாங்க. ஆய் ஒய் இதெல்லாம் நடக்காது. யூ ஷுட் ரைஸ் அப். யார் இமோஷனலாக அன்ஸ்டேபிளில் போனானோ ஹீ ஷுட் ரைஸ் அப் டு ஹிஸ் லெவல். அவன் எழும்பி வர வேண்டும். எழும்பி வந்து ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். எழும்பி நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உடைய கூட தங்கியிருப்பதில் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடுக்குறேன். நீ உன்னோட இமோஷனல் இம்பேலன்ஸ்லேருந்து வெளியே வரலனா, நீ விழுந்து போன நிலைமையிலேருந்து எழும்பி வரலனா, நீ சோர்ந்து போன நிலையிலேருந்து எழுந்து வரவில்லை என்றால் உன்னோடு கூட யாரும் இருக்க போதில்லை. இன்னும் தான் மோசமாக டேஞ்சர் ஆக போகிறது. இது தாவீதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் கூட. ஐயோ நான் விழுந்துட்டேன், ஐயோ நான் சோர்ந்துட்டேன், ஐயோ நான் படிக்கல, ஐயோ நான் முட்டாளு, ஐயோ எனக்கு பலவீனம், என்னால் பண்ண முடியாது, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நோ, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். யூ ஆர் கோயிங் டு டிப்ரெஷன், அதர்ஸ் ஆர் நாட் கோயிங். மற்றவங்க ஒன்றும் சோர்ந்து போல, நீ தான் சோர்ந்து போகிற மகனே. தாவீதை பார்த்து சொன்னார், வெளியே எழுந்து வாரும், அன்போடு பேசும் ஜனங்களோட, இல்லைனா சாயந்தரத்துக்குள்ளே ஒருவன் இல்லை, ஒருவனும் கூட இருக்க போதில் அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீ இப்படியே இருந்தீங்கன்னா தாவீது ராஜா, உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலாம் அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும். தாவீதுக்கு சின்ன வயசுல நிறைய தீமைங்க. சிங்கம் அவர் அட்டாக் பண்ண பார்த்துச்சு, கரடி அட்டாக் பண்ண பார்த்துச்சு, கோலியாத்து கொல்ல வந்தான், கோலியாத்துடைய அண்ணன் தம்பிங்க கொல்ல வந்தானுங்க, எத்தனையோ பேர் தாவீதை கொலை செய்ய பார்த்தாங்க. ஏன் சவுல் ஈட்டி எறிஞ்சான், பெலிஸ்தர்களோட யுத்தம், சவுல் பெண்ணை கொடுக்காம ஏமாத்தினான், சவுல் 2வது மகளை மீகாலை கல்யாணம் பண்ணும்போது கட்லோட தூக்கிட்டு வர சொன்னான். எத்தனையோ ஆபத்துக்கள். இன்றைக்கி சொந்த மகனாகி அப்சலோம் அழிக்க வரான். இதெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கிற அந்த அக்கா மகன் யோவாப் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் பார்த்த தீமையை விட இந்த தீமை ரொம்ப மோசமாக இருக்கும். ரைஸ் அப் டு யுவர் லெவல். அழுது கொண்டிருக்கிற மகனே மகளே, ரைஸ் அப். ஐயா நான் பெரிய இழப்பு இழந்துட்டேன் ஐயா, கவலைப்படாத, அந்த இழப்பை ஈடுகட்ட யெஷுவாவால் முடியும். மரித்து போகிற இழப்பாக இருந்தாலும் 1 தெசலோனிக்கரில் படித்தது போல அவர்களை கர்த்தர் உயிரோடு கொண்டு வருவேன் என்று சொன்னார். யுவர் ப்ராப்ளம் இஸ் சம்திங் டு பி சால்வ் டுடே. அன்றைக்கி சால்வ் பண்ண வேண்டும். என்ன சால்வ்? வெளியே வந்து மக்களிடத்தில் அன்பாய் பேசும். உனக்காக நிற்கிற மக்களிடத்தில் அன்பாய் பேசும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ ஒரு குடும்ப தலைவனாக இருப்பாய் என்றால் உன் நிலையிலிருந்து தடுமாறி கீழே விழுந்தினா இன்றைக்கி எழுந்து நீ செயல்பட வேண்டிய நாள். நீ 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 புத்தி உள்ள ஸ்திரீயாய் நீ ஒரு பெண்ணாக இருப்பீர்கள் என்றால், குடும்ப தலைவியாக இருப்பீர்கள், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உன் நிலையிலேருந்து தடுமாறி நீ விழுந்திருந்தீனா இன்றைக்கி எழுந்தி உன் குடும்பத்தை கட்ட வேண்டிய நேரம் கர்த்தர் இன்றைக்கி நமக்கு வார்னிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அந்த ஊழியத்தை விட்டுட்டு சாதாரணமாக இருந்து கண்ட கதைகளை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா, திஸ் இஸ் டைம். புலம்புறதுனால ஜெயிப்போம் என்று சொல்ல முடியாது. யூ நீட் டு ரைஸ் அப் அண்ட் கம் அண்ட் சிட். எழுந்து வாங்க அப்படின்னு சொல்ல இந்த யோவாப்போட ரிப்யூக்கை, இந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹீ சாட் இன் த கேட். கேட்டில் நிற்கிறார், கேட்டில் வந்து உட்கார்றார். தன் புலம்பல்களை மறந்து அல்லது தன் புலம்பல்களை அடக்கி கொண்டு, தன் எமோஷன்ஸ் அடக்கி கொண்டு கேட்டுக்கிட்ட தாவீது ராஜா வந்து உட்கார்றார். உட்காரலன்னா நான் நினைக்கிறேன் தாவீதோட சாப்டர் அன்றைக்கோட முடிஞ்சிருக்கும், அப்சலோம் செத்த பிறகு முடிஞ்சிருக்கும். எழுந்து வந்து தன்னை ஆற்றி தீற்றிக்கொண்டு கேட்டில் வந்து
தாவீது உட்காரும்போது அவன் வாழ்க்கையில் பயங்கரமான சேஞ்சஸுங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கூட பிடிப்பட்ட நிலையிலேருந்து, ஏமாந்த நிலையிலேருந்து, தோற்று போன நிலையிலேருந்து எழுந்து வந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவோம் என்றால், ஆலயத்தில் உட்காருவோம் என்றால், கர்த்தர் நம்ம கொடுத்த நிலையில் உட்காருவோம் என்றால், ஊழியத்தில் உட்காருவோம் என்றால், நம்மை சுற்றிலும் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். என்ன நடந்துச்சு பாருங்க, ராஜா வந்து உட்காந்துருக்கிறார் என்று ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது இஸ்ரவேலர்லாம் அவங்க கூடாரத்துக்கு ஓடிட்டாங்க. சண்டை போட்டவங்க, அப்சலோம் கூட இருந்தவங்க, ராஜாவோட டீம் எல்லாம் ராஜாவுக்கு முன்பதாக வந்தாங்க. பீப்புள் கேதர்ட். மகனே மகளே, உன் நிலையை விட்டு எழும்பும்போது, உன் கோழைத்தனமான நிலையை விட்டு எழும்பும்போது, உன் தோற்று போன நிலையை விட்டு எழும்பும்போது, உன்னுடைய மறைமுகமான பாவங்களை விட்டு நீ எழும்பும்போது, உன்னுடைய சோகத்தை விட்டு நீ எழும்பும்போது, உன்னை சுற்றிலும் மக்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உன்னோட டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போக மீதி ஜனங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. நின்ன பிறகு ஓடிப்போன இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ராஜா தாவீது ராஜா தானே நம்ம பெலிஸ்தர்கள்லேருந்து காப்பாற்றினாரு, இவர் தானே நம்மளை இவெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார், நம்ம தானே தெரியாமல் அப்சலோமை ராஜாவாக்கிட்டோம், நம்ம தானே ஒரு ஃபேக் கிங்கை ஃபேக் ஆக்கிட்டோம், நம்ம தானே ஒரு ஃபேக் லீடரை பொய்யான தலைவனாக்கிட்டோம் என்று அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ எழும்பி உன் பிரச்சனை மத்தியில் எழும்பி நீ உட்காரும் போது, உன் பிரச்சனை மத்தியில் எழும்பி நீ சாதிப்பேன் என்று நீ உட்காரும் பொழுது தான் உனக்கு விரோதமாக வந்த கூட்டத்துக்கு கூட கண்ணு தெரியும் நீ நல்லவன் அல்லது நீ நல்லவள் என்று. அப்போ தான் தெரியுது, ஐயோ நம் சத்துருக்களின் கையில் நம்மை தப்பித்தவர் இவர் தானே. பாருங்க 9ஆம் வசனத்தில், இவர் தானே இப்பொழுதும் அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனாரே, அப்சலோம் கையிலேருந்து தப்பிச்சு என் புள்ள சாகக்கூடாதுன்னு ஓடி போனாரே, இவர் தானே என்று கண்டு திறக்கிறது. எஸ், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். எப்போ நீ நிற்கும் பொழுது, அவன் விரோதமாய் வரும்போது, பிசாசுக்கு எதிர்த்து நிலைகள் அவங்களை விட்டு ஓடி போவான். ஸ்டாண்ட் அண்ட் சிட், ரைஸ் அப், கம், ஸ்டாண்ட் அண்ட் சிட். யோவாப் ஒரு பியூட்டிஃபுல்லான அட்வைஸ் சொன்னார். இங்கே வந்து தாவீது உட்கார்றாரு பாருங்க, உட்காரும்போது தான் ஐடென்டிஃபை கிடைக்குது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபேக் கிங் அண்ட் ரியல் கிங். தாவீது வந்து ரியல் கிங், அப்சலோம் ஃபேக் கிங். அவனே தன்னை ராஜாவாகிட்டான், அவனே காலம் ஊதிக்கிட்டான், அவனே போயிட்டான் எப்ரோனில். தாவீது அப்படி கிடையாது. ஹி வாஸ் அ காட் அனாயிண்டட் கிங். நீங்களும் நானும் ஃபேக் பீப்புளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய அபிஷேகம் உன் மீது இருந்தால், கர்த்தருடைய ஊழிய அழைப்பு உன் மீது இருந்தால், நீ உண்மை உள்ள ஒரு ஆளாக இருந்தால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரைஸ் அப் டு யுவர் ஃபீட். உன் தகப்பனிடம் ஓடி வா. ஆமாம் பாருங்க, அப்சலோம் ஃபேக் கிங். அவன் ஓட்டான், அவன் வந்தான், மாய்மாலமாக உள்ளே நுழைஞ்சான், கல்ல வழியாக உள்ளே வந்தான், எருசலேமை டேக் ஓவர் பண்ணான், சண்டைக்கு வந்தான், வந்த இடத்துல காட்டில் செத்து போனான். அவன் பாடி கூட எருசலேம் போய் சேரல. தாவீதோட கல்லறையில் அவன் அடக்கம் பண்ணப்படவே இல்லை. ஆனால் இங்கே ரியல் ராஜா தாவீது ராஜா எழுந்து வந்து உட்காந்தார் பாருங்க. ஜனங்கள்லாம் வந்து நின்று தாவீது ராஜாவை பார்த்து, ராஜா ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் வெல்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜனங்க சுற்றி பேசிக்கிறாங்க, ராஜாவை வான்னு கூப்பிட்றதுக்கு மூஞ்சி இல்லை. இந்த விஷயம் தாவீதுக்கு கேள்விப்படும் போது தாவீது சொல்யூஷன் பண்ணுறாரு. என்ன சொல்யூஷன் பாருங்கள், இஸ்ரேலில் அன்றைக்கு ஜெருசலமில் இருந்த அந்த ஆசாரியர்கள் சாதோக் அபியாத்தார், அவங்க 2 பேருக்கு ஆள் விட்டு அனுப்புகிறாரு. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என்ன பண்ணோம், ஜெருசலேம்லேருந்து பீப்புள் யோர்தானை கடந்து எப்ராயிமுக்கு போகணும். அங்கேருந்து ராஜாவை கூட்டணும். ராஜா அங்கே தான் ஓடி போய் அங்கே இருக்கிற மக்னாயிமில் இருக்கிறார், அங்கேருந்து தான் ஃபைட் பண்ணி ஜெயிச்சார். இஸ்ரவேலர்கள் சமஸ்த இஸ்ரவேலர்கள் ஒன்று கூடி தாவீது ராஜா கிட்ட போயிட்டு, வாங்க ராஜா என்று சொல்கிறாங்க. ராஜா அவர்களை பார்த்து, நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமானவர்கள் என்று சொல்லி மாற்றி எலும்பும் மாம்சமானவர்கள் சொல்லி தாவீது ராஜாவை கூட்டி கொண்டு வருகிறார்கள். ஒரு அலையிலையா சொல்லலாமா? நான் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறது, ஒரு வேளை தாவீது ராஜா அந்த புலம்புற சிச்சுவேஷனை விட்டு வெளியே வரவில்லை என்றால் இன்றைக்கி அவர் நிலை மோசமாக போயிருக்கும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம புலம்புற, இமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக போகிற, சோர்ந்து போகிற, டயர்டாக போகிற, எதையும் என்னால் சாதிக்க முடியாது என்ற ரொம்ப நொந்து போகிற விஷயத்திலிருந்து வெளியே வரவில்லை என்றால் நம்ம டேஞ்சரில் இருக்கிறோம். இன்றைக்கி வருவோம் என்றால் நம்மை தேடி இத்தனை ஆசீர்வாதங்கள் வரும். பாருங்கள், எல்லா மனுஷனுடைய இருதயம் ஒரு மனுஷனுடைய இருதயம் போல இருந்துச்சா. எல்லாருக்கும் தேவைங்க ராஜா வரட்டும், தாவீது ராஜா வரட்டும், தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு வரட்டும். இப்படி ஒரு வெற்றி கர்த்தர் கொடுத்தார். இம்மட்டும் கர்த்தர் தாவீது நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா, தேவஜனம். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் படித்தோம் என்றால் ஊழியக்காரர்கள்லாம் ஒன்று கூடி தாவீது ராஜாவை வரும்படி சொல்லுகிறார்கள். வரும்போது யோர்தான் வரைக்கும் ராஜாவை கொண்டு வர்றதுக்கு வராங்க. பாருங்கள், கில்கால் மட்டும் வராங்க. யோர்தானை கிராஸ் பண்ணி வரணுமே, கில்கால் மட்டும் வராங்க. யோர்தானை கிராஸ் பண்ணி கில்கால் கிட்ட வராங்க. பாருங்கள், வந்து ராஜாவை கூட்டு போகிறதுக்கு படகுகள் ஆயத்தமாக இருக்குது. தேர் வர் ஃபெரிஸ் ரெடி ராஜாவோட வீட்டாரை கூட்டு போகிறதுக்கு.
ஓடும்போது எப்படி போனார்? தலையில் துண்டு, காலில் செருப்பு கூட இல்லை. ஆமாம், ஞாபகம் இருக்குதா? எருசலேம்லேருந்து போய் கிதரோன் ஆற்றை கடந்து, கிதரோன் ஆற்றிலேருந்து ஒலிவ மலை மேலே ஏறி, ஒலிவ மலை மேலே நின்று எருசலேமை பார்த்து கர்த்தரை தொழுதுகிட்டு போனார். போகும்போது என்ன சொன்னார்? அபியாத்தார் சாதோக்கை பார்த்து, இந்த உடன்படிக்கை பெட்டியை அழைத்து கொண்டு போ, ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போ, கர்த்தருக்கு சித்தமான என்னை ஜீவனோட கொண்டு வந்து அங்கே தொழுது கொள்ளுங்க அமிச்சார். ஆமாம், அவருடைய பர்சனல் கவுன்சிலர் ஹூஷாயை அமிச்சார், எருசலேமுக்கு அனுப்பினார். நம்பிக்கையாக போனார். இன்றைக்கி நம்பிக்கையோடு திரும்பி வருகிறார் தாவீது ராஜா. வரும்போது பாருங்கள், ஒரு பெஸ்ட் பர்சனை பற்றி நான் சொல்கிறேன், பர்சிலாய். எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்குது 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பகூரிம் ஊரானான பென்யமீனன் ஆகிய கேராவின் மகன் சிமேயு தீவிரித்து வந்து தாவீதை தூஷித்தவன். அவர் ஓடி போகும்போது தூஷித்தவன். அவன் வரான், காம்ப்ரமைஸ் ஆகிறான், சாரி கேட்குறான். ஓகே ஓகே, கெட்டவனா வரான், திருந்துறான். இந்த கெட்டவனை நம்ம பார்த்தோம்னா, இவன் தாவீதை செத்து போனோம், ரத்த பிரியனெல்லாம் கேவலமாக பேசினவன். இன்றைக்கி அவன் காம்ப்ரமைஸ் வரான். அவனை அழிச்சிடணும்னு ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தாவீதுடைய அக்கா மகனாகிய அபிஷாய் சொல்கிறாப்புல, சாவடிச்சிடலாம் அவனை அப்படின்னு. தாவீது சொல்கிறார், இன்றைக்கி நான் ராஜாவாக இருக்கிறேன், இன்றைக்கி யாரும் சாகக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவன் சாரி கேட்குறான். ஓகே, மேவிபோசேத் வராரு, சவுலோட மகன், சவுலோட பேரன். அவனுக்கும் தாவீது ராஜா நல்லது செய்கிறார் பாருங்கள், அவனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இப்போ நான் ஒரு கேரக்டர் பற்றி உங்களுக்கு படிக்க போகிறேன், பர்சிலாய். இந்த பர்சிலாய் யார் என்றால் தாவீது ராஜாவோட வெல் விஷர்ஸ். தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரத்தில் வெல் விஷர்ஸ் ஆண்டவர் நமக்கு தருவார். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நமக்கு வெல் விஷர்ஸ் கொடுப்பார். பாருங்கள், இந்த வெல் விஷர்ஸ் இல்லை என்றால் நம்மளால் செய்ய முடியாது. இஸ்ரேலில் மட்டும் வெல் விஷர்ஸ் இல்லை, அந்த ஜோர்டானுக்கு அப்புறத்தில் பர்சிலாய். நம்ம லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, கிறிஸ்டியன்ஸ் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணதில்லை, உலகத்து ஜனங்க கூட நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே. ஆமாம், கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் போல பல உதவிகள் நமக்கு செய்திருக்கிறார்கள். தாவீது ராஜா தன் மகனுக்கு தப்பித்து ஓடும்போது பெரிய கன்ஸ்பிரசினா ஜனங்களெல்லாம் அவன் ஃபோர்ஸ் பண்ணி பக்கம் திருப்பிட்டான். தாவீது கூட ஓடுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் யோர்தானை கடக்கிற நேரத்தில் பர்சிலாய் அங்கே வருகிறார். 80 வயசு முதியவர் தாவீதுக்கு ஹெல்ப் பண்ண. பாருங்க, சில நேரத்தில் நம்ம கீழே விழுந்து விடக்கூடாதபடிக்கு பல பெரியவர்களோட கர்த்தர் அனுப்புவார். நாங்கள் இங்கே நம்முடைய சபையில் மார்னிங் டிவோஷன் நடத்தும் போது நிறைய 2-3 பேர் 4-5 பேர் கூடி மார்னிங் டிவோஷனில் ப்ரே பண்ணும்போது நிறைய வாலிப பிள்ளைங்க கூட ஜெபத்துக்கு வர யோசிக்கிற நேரத்தில் எத்தனையோ பெரியவர்களை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். பெரியவங்க, ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு பீப்புள், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ஊழியம் நடத்தக்கூடிய கிருபையெல்லாம் கூட கர்த்தர் கொடுத்தா. இது தாவீது ராஜாவுக்கு நடந்திருக்குது பாருங்கள். இந்த பர்சிலாய் தாவீது யோர்தானை கடந்து தப்பிச்சு ஓடும்போது கூட சப்போர்ட் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட்டு பண்ண அந்த பர்சிலாய் இப்பொழுது ராஜாவாய் இருக்கிற தாவீது திரும்பவும் ராஜாவாய் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட போது திரும்பி போகும்போது கூட விழுந்து தாவீதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். மக்னாயிமில் இருக்கும்போது தாவீதை பார்த்து கொண்ட பர்சிலாய். ஆமாம், தாவீதுக்கு ஒரே சந்தோஷம். பர்சிலாய் எருசலேமுக்கு என் கூட வந்துருங்களேன். இல்லை ராஜா, எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, நான் கிழவனாக இருக்கிறேன், நான் என் வீட்டுக்கு போய் என் ஊரில் தங்கி நான் மரித்து என் பெற்றோரோட அடக்கம் பண்ணப்படுகிறேன், என் மகனை நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லி தன் மகனை பற்றி சொல்லி போகிறான். என் மகனை அனுப்புகிறேன், என் மகனை உங்கள் கூட வச்சுங்க என்று சொல்லுகிறான். மகன் பேர் பாருங்கள், கிம்கான். நம்ம ஆபத்தில் இருக்கும்போது தான் நம்முடைய ரியல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், டோன்ட் திங்க் அபவுட் தோஸ் ஹூ ஆர் அரவுண்ட் யூ, பி ஹாப்பி அபவுட் தோஸ் ஹூ ஆர் ஃபார் யூ. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நீ யோசித்து அதை பெருசாக கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக எத்தனை பேர் இருக்கிறாங்க? கண்ணீரால் ஸ்திரப்பட்ட இந்த ராஜ்யம், கண்ணீரின் மத்தியில் ஸ்திரப்பட்ட ராஜ்யத்தில் பர்சிலாய் ஒரு பெரிய பெயர் பெற்றார். இந்த பர்சிலாயை பற்றி 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா சொல்லும்போது சாலமோன் கையில் சொல்கிறார், பர்சிலாயோட பிள்ளைகளை மறந்துடாத, அவனுங்களுக்கு நன்மை செய். தேவஜனமே, உன் வாழ்க்கையில் ஆபத்து வந்ததா, தோல்வி வந்ததா, கண்ணீர் வந்ததா, துக்கம் வந்ததா, இன்செக்யூரிட்டி வந்ததா? இன்செக்யூரிட்டினா, ஐயோ நம்ம பதவி போயிடும் போலையே, ஐயோ நம்ம வீடு போயிடும் போலையே, ஐயோ நம்ம வேலை போயிடும் போலையே, ஐயோ நம்ம சொத்து போயிடும் போலையே. நோ, இன்செக்யூரிட்டி இஸ் எ கிரேட் மோட்டிவேட்டர் ஃபார் ரிவெஞ்ச். உனக்குள்ள இன்செக்யூரிட்டி வந்துச்சுன்னா நீ யார் மேலேயும் ரிவெஞ்ச் எடுத்துடுவேன். அதுதான் அப்சலோமுக்குள்ளே இருந்தது, ஆனால் தாவீதுக்குள்ள அது இல்லை. ஹி வாஸ் நாட் அட் ஆல் இன்செக்யூர் பர்சன்.
அவர் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சார். இன்னைக்கு எனக்கு பதவி போயிடுச்சு, எனக்கு வீடு போயிடுச்சு, சொத்து போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, நீ இன்செக்யூரிட்டியில் இருக்காத மகனே மகளே, கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் நிலையை விட்டு எழுந்துரு. ரைஸ் அப் ஃப்ரம் யுவர் சிச்சுவேஷன். தாவீதோட லைஃப்பில் இத்தனை பாடுகள், பர்சிலாய் போன்ற நல்ல மனிதர்களை கர்த்தர் கொடுத்து தாவீதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது போல என்னைக்கு சொல்கிறேன், உன் கண்ணீரின் மத்தியில் உன் குடும்பம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிறான் என்ற வசனம் சொல்லுகிறது. தேவஜனமே, நம்ம சூழ்நிலை என்ன? என் சூழ்நிலை கண்ணீராக தான் இருக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறீங்களா? லீவ் யுவர் எமோஷன்ஸ் டுடே, ரைஸ் அப் டு யுவர் பொசிஷன். யுவர் சிச்சுவேஷன் வில் சேஞ்ச். இன்னைக்கு உன் எமோஷனை விட்டுட்டு நீ ரைஸ் அப் ஆகிட்டேன்னா உன் சிச்சுவேஷன் இப்போ மாறும். உன்னை பற்றி ஜனங்கள் பேசுவார்கள். இந்த பிரதர் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காரு, இந்த சிஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்காங்க, இந்த சர்ச்சில் ஜெபம் நடத்துகிறாங்களே, இந்த சிஸ்டர் ஊழியம் பண்ணுறாங்களே என்கிற பேச்சு வரும். இன்னைக்கு ரைஸ் ஆனீங்கன்னா obey to the word of God. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒருவேளை ஒரு ரிபியூக்கை போல, ஒரு கடிந்து கொள்ளுதலை போல வரலாம். ஏன் மகனே உன் துக்கத்தில் இருக்கிற, ஏன் மகளே உன் துக்கத்தில் இருக்க, நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ சோர்ந்து போகிறது சொல்கிற காரணம் என்ன என்று ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசலாம். அது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த கண்டிப்பை ஏற்றுக்கொண்டு நீ எழுவாய் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ட்ரை டு வேல்யூ யுவர் செல்ஃப். உனக்குள்ள நிறைய வேல்யூ இருக்கு மகனே மகளே. இஃப் யூ வேல்யூ, காட் இஸ் கோயிங் டு ரீபே இட். நீ உன் தேவன் உடைய மகனாய் மகளாய் இருக்கிறபடினால திஸ் இஸ் a good thing. God has remembered you. கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். நீ எழும்பொழுது தான் you will be a real leader. நீ எழும்பும் வரைக்கும் fake leaders will rise. நான் சில பிள்ளைங்களை பார்த்து பண்ண சொல்ல, ஊழியம் பண்ணு, டைம் இல்லையா, நான் ஊழியத்தை கூப்பிட்டா இவங்க வர மாட்டாங்கயா, அவங்க வர மாட்டாங்கயா, நான் சர்ச்சுக்கு வேணா அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா அப்படின்னு நீ சொல்லுவேண்ணா, ஃபேக் லீடர்ஸ் வந்து அவனை கூட்டு போயிடுவாங்க. வாலிபர் பத்தியில் நீ ஊழியம் செய்யவில்லை என்றால் வாலிபர்களை குடி பழக்கத்துக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கத்துக்கும் கொண்டு போக ஃபேக் லீடர்ஸ் எழுப்பி வாலிபர்களை வஞ்சிப்பானே, நீ எப்பொழுது எழுந்திருக்க போகிறாய்? குடும்ப தலைவனே, நீ எழுந்திருக்கவில்லை என்றால் குடும்ப தலைவர்கள் பாதிக்கப்படுவதை உன் கண் முன்னாய் பார்ப்பாய். குடும்ப தலைவிகள் எழுந்திருக்கவில்லை என்றால் குடும்ப பெண்கள் கெட்டு போவதை நீ உன் கண் முன்னாய் பார்ப்பாய். நீ எழுந்து செயல்பட வேண்டிய நேரம். When you rise up to your feet, you will see spiritual victory. தாவீது ஆவிக்குரிய வெற்றியை பெற காரணம் என்ன தெரியுங்களா? அன்றைக்கு கீழ்ப்படிந்து எழுந்திருந்தான். எழுந்த உடனே சாதோக்கும் அபியத்தாருக்கும் சொன்னான், சாதோக் அபியத்தார் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுங்க. சாதோக்கும் அபியத்தாரும் ஸ்டெப்ஸ் எடுத்ததுமே தாவீது ராஜாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பிறகு when you rise up, try to do some spiritual things. ஆவிக்குரிய கிரியைகள், அந்நிய பாஷை பேசுறது, ஒரு வசனத்தை திரும்பி 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 சொல்றது, ஒரு ஜெபம் பண்றது, ஒரு ஹல்லேலூயா சொல்றது, ஜெபம் பண்ணிக்கிறது, யாரையாவது சொல்லி ஜெபம் பண்ண சொல்றது, ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்குது. do some spiritual activity if you want to be strong spiritually, if you want to really see victory, வெற்றி பெற வேண்டும் என்றால். when you do spiritual things, unity will come. தாவீதுக்கு வெற்றி வந்தது. அன்றைக்கு அநேக கூட்டம் ரட்சிக்கப்பட்டது, திரும்பவும் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. தேவஜனமே, இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு இப்போ தான் திறந்து வந்திருக்கு. நீங்களும் நானும் எழுந்திருக்கவில்லை என்றால் யார் ஊழியம் செய்வது? இயேசு கிறிஸ்து கிரேட் கமிஷனில் சொன்னாரே, மத்திய 28, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ரெடியா தேவஜனமே? ரெடினா உங்கள் இதயத்தில் கை வச்சுட்டு என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க. கர்த்தர் நம்மை இம்மட்டும் நடத்தினாரே, இம்மட்டும் தாங்கினாரே, அவர் நல்லவரே என்று இந்த பாடல் பாடின பிறகு பொருத்தனை பண்ணலாம். ஆமாம், என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கி எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். பாடலாமா? எந்தன் இயேசு நல்லவரே, எந்தன் தேவைகள்
வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவா எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. மனபாரத்தின் நேரத்திலும் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கி எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே. அவர் என்றுமே போதுமானவர். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்கிறான். என்னைக்கு உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறுவதாக. பொருத்தனை எடுக்கலாமா? என்ன பொருத்தனைன்னு கேட்குறீங்களா? ஆண்டவர், என் நிலையை விட்டு நான் அழிச்சுப்பேன். தாவீது ராஜா போல சோர்ந்து போய் புலம்பிக்கிட்டு போன வருஷம் நடந்ததுக்கு, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு, 10 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு சொல்லிக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இன்றைக்கு எழுந்து கொள்ள போகிறேன் என் கர்த்தருக்காக, என் குடும்பத்துக்காக என்று எழுந்திருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு பெரும் காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். எடுக்கலாமா பொருத்தனை? நான் சொல்கிற ப்ரேயரை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா பிதாவே, இந்த வேளையில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதோ நான் எழுந்து வாசலிலே வந்து உட்கார போகிறேன். உம் நாமத்தின் மகிமைக்காக உம் ஊழியத்தை செய்ய போகிறேன். நான் இனி சோர்ந்து போவதில்லை, உன் முகத்தை பார்க்க போகிறேன். நான் செய்வேன் டாடி, உங்கள் கையில் பொருத்தனை பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நீங்கள் பொருத்தனை செய்து விட்டீர்கள். கண்ணீரின் மத்தியில் ஸ்திரப்பட்ட ராஜ்யம். உன் கண்ணீரின் மத்தியில் உன் குடும்பம் ஸ்திரப்படும், உன் வாழ்க்கை ஸ்திரப்படும், உன் ஊழியம் ஸ்திரப்படும், உன் பிஸ்னஸ் ஸ்திரப்படும், உன் சரீரம் ஸ்திரப்படும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஸ்திரப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். ஃபைனல் பிளஸிங்காக கை விரித்துக் கொள்ளலாமா? இவரக்கா அடோனாய் வயீஷ்ம ரக்கா யாஹே ரடோனாய் பனே வல்லகா விஹு நகா ஈஷா அடோனாய் பனே வல்லகா வயசம் லகா ஷலோம் வயசம் லகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஷலோம்.